யார் பேறு பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திப்போம். இனி நற்செய்தியிலே இயேசு பேறு பெற்றவர்கள் யார் என்பதை குறிப்பிடுகிறார். அதே நேரம் இவ்வுலக இன்பத்தை பற்றி பேசாமல் விண்ணுலக இன்பம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். இதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கூறும் பேறு பெற்றவர்கள் ஏழைகளின் உள்ளம் கொண்டவர்கள், துயருவோர், கனிவுடையவர், நீதியை நிலைநாட்டுபவர், இரக்கமுடையவர், தூய்மையான உள்ளம் கொண்டவர், அமைதி ஏற்படுத்துபவர். இந்த சமூகம் இப்படிப்பட்ட மக்களை என்ன சொல்லும்? பிழைக்க தெரியாதவன், வாழ்வை வீணடித்து விட்டான். ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் விண்ணகத்தை ஆடையாக பெற்றிருக்கிறார்கள். நாம் இதில் எந்த உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம்? இந்த சமூகத்தில் வாழும் மனிதர்கள் சில நேரம் நல்லவர்களாக இருப்பார்கள், சில நேரம் கெட்டவர்களாக இருப்பார்கள். மனம் மாறும் தன்மை கொண்டவர்கள். நாம் ஒருவரிடம் சண்டை போட்டிருப்போம், ஆனால் அவர் முகம் வாடியிருப்பதை காணும்போது அல்லது அவர் துன்பத்தில் இருக்கும்போது வருந்துகிறோம். அதே நேரம் இன்னும் சிலர் தான் சண்டையிட்டவர் துன்பப்படுவதை பார்த்து இவருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் என்று பிறர் வேதனையில் மகிழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். இயேசு கூறுகிறார், என் பொருட்டு உங்களை யாராவது துன்புறுத்தினால் மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏன் இயேசுவின் பொருட்டு துன்புறுத்தப்பட வேண்டும்? இயேசு என்பவர் கடவுள் என்ற உண்மையை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு சொன்ன படிப்பினையின்படி நாம் வாழும்போது பிறரால் நம்மை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம், நாம் உண்மை வழி நடக்கும்போது இந்த உலகை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும், ஊரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும், வீட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிரான செயல் செய்வதாக இருக்கும். இங்கே அவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவார்கள். இதற்கு சாட்சிகள் தான் இயேசுவுக்காக இரத்தம் சிந்திய அனைத்து புனிதர்களும். எடுத்துக்காட்டு அருட்சகோதரி ராணி மரியா அவர்களை சொல்லலாம். அவர்கள் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள், உண்மையை எடுத்துரைத்தார்கள். அரசு அவர்கள் வளர்ந்து வருவதற்கு என்னென்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று சொன்னார்கள். இது அந்த இடத்தில் வாழும் ஆளும் வர்க்கத்திற்கு பிடிக்கவில்லை. காரணம், அவர்கள் இந்த மக்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். இந்த மக்கள் விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள் என்ற கோபத்தில் அருட்சகோதரி ராணி மரியா அவர்களை கொலை செய்தார்கள். இங்கே அருட்சகோதரி ராணி மரியா அவர்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், அவர்களுக்கு விண்ணக வாசல் திறந்திருக்கிறது என்கிறார் ஆண்டவர். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசு விரும்பும் பேறு பெற்றவர்களாக நாமும் முற்படுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.